சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குரு ஸ்தலங்களிலிருந்து குரு பெயர்ச்சி பலன்கள். 12 ராசிகளுக்கும் நம்ம கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த ஸ்தலத்திற்கு வந்து இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில் அடுத்த ஒரு வருடத்திற்கு குரு பகவான் இருக்கக்கூடிய அவரினுடைய ஸ்தான பலம் அதிகமாவதற்கும் சில பரிகார ஸ்தலங்களையும் நாம் இந்த பதிவில் வந்து கொடுத்துருக்குறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி நேயர்கள் வரைக்கும் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று அவங்க குரு பகவானை வணங்கினால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இப்பொழுது குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த ஸ்தான பலமானது இன்னும் அதிகரித்து அவர்களுக்கு குரு பகவானினுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் மற்றும் அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசிக்கு இந்த ஸ்தலத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். நாம் இங்கே வந்திருக்கிறது வந்து மாயவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய துறைக்காட்டும் வள்ளல் அப்படிங்கிற ஆலயத்திலேருந்து தான் பேசுகிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியிலிருந்து 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசிக்கு செல்கிறார் குரு பகவான். இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த 7.5 சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான், இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் 3இல் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து வரும். வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு, அதற்கேற்றாற் போல இடமாற்றங்கள், சம்பள உயர்வு, இது எல்லாமே வரும். ஆனால் மனதில் நிறைய சஞ்சலங்கள் இருக்கும். இதை எடுத்துக்கலாமா வேண்டாமா, இப்போ இந்த பதவி உயர்வு வருது, நான் என்ன செய்வது, லைஃபுக்கு இது ஒரு நல்ல இதுதான், ஆனால் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போகணுமே, இப்படிப்பட்ட பல குழப்பங்களுடன் இந்த குரு பகவான் வந்து ஒரு நன்மையையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட நம்மளுடைய குழப்ப நிலையில் தான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டல், ஒரு நல்ல கைடு அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு குரு ஸ்தலத்திலிருந்து மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். வழிகாட்டக்கூடிய ஒரு அழகான சிவன் ஆலயம் துறைக்காட்டும் வள்ளல் அப்படிங்கிற ஆலயத்திலேருந்து தான் பேசுகிறோம். இந்த ஆலயத்திற்கு மேஷராசிக்காரர்கள் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கி சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் சரி அம்பாளும் சரி ரொம்ப வரப்பிரசாதியாக விளங்குகிறார்கள். முக்கியமாக இந்த மாதிரி மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், அதே போல் குழந்தைகளினுடைய கல்வி, ஒரு படிப்பில் வந்து இருக்கக்கூடிய மந்தத்தன்மை, 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளிடையே சில மனஸ்தாபங்கள் வரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் வரும். அந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்வதற்கும் பிள்ளைகளினுடைய பள்ளி படிப்பில் எந்த விதமான கவனக்கேடும் இல்லாமல் இருப்பதற்கும், மற்றபடி இந்த குரு பகவானால் இவர்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு, குடும்பத்தில் வந்து உறவுகள் பலப்படுவதற்கும், அந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான கெட்ட சகவாசங்கள் இல்லாமல், கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல், ஒரு நல்ல நன்னடத்தையுடன் நல்ல ஒழுக்கத்துடன் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலுடன் இருப்பதற்கு இந்த ஸ்தலம் ஒரு அருமையான குரு பரிகார ஸ்தலமாகவும் அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய யோகம், வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய வசதிகள் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே வந்து குறையும். திருமண யோகங்களும் மற்றும் மேஷராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதில் அவர்களுக்கு அவங்க மனதிற்கு பிடித்தாற் போல ஒரு நல்ல திருமண அமைப்பை வந்து கொடுப்பார் இந்த குரு பகவான்.
இவங்களுக்கு கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்கள், கடல் தாண்டி வேலை தேடக்கூடிய ஒரு யோகத்தையும் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீருவது மற்றும் இந்த பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியில் வரப்போகிறது. கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உறவுகளிடத்தில் நீங்கள் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. அதே போல் நண்பர்களிடத்திலையும் கடன் வாங்குவதோ அல்லது நண்பர்களுக்கு போய் உங்கள் நகைகளை வைத்து கடன் கொடுப்பதில் அவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்திடுவது, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷம் 1 வயசுலேருந்து 12 வயசுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியமும் இதனால் பாதிக்கப்படலாம். இந்த குழந்தைகளுக்கும் அவங்க ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கு வியாழக்கிழமைகளில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு சென்று அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் வியாழக்கிழமை சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு ஸ்தலத்திற்கு வந்து நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த மயிலாடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய துறை காட்டும் வள்ளல் இந்த ஆலயம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காக முக்கியமாக வந்து வணங்குறாங்க. அதற்கு சில சிறப்பு பரிகாரங்களும் இந்த ஆலயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வருடம் நமக்கு ஒரு குரு பெயர்ச்சியில் ஒரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும்னா துறை காட்டும் வள்ளல் இந்த ஆலய வழிபாடு மேஷராசி நேயர்களுக்கு சிறந்தது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து அவர் வந்து மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே எல்லா விதமான யோகங்களும் வரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கு உறுதுணையாக இருப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு இன்னுமே அதிகமான நன்மைகளை கொடுக்கத்தான் போகிறார்கள். இப்படிப்பட்ட கிரகநிலைகளில் குரு பகவானின் அனுகிரகம் இருந்தால் மற்ற கிரகங்களினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும். அப்படி இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் இதுவரையில் வேலையில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு வேலையிலிருந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாறி வேறு வேலைக்கு போவதோ அல்லது புதிய வேலைக்கு தேடல் அப்படிங்கும் பொழுது அந்த வேலை நல்ல விதமாக கிடைப்பதோ ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏறக்கூடிய ஒரு வகையை இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி என்றே சொல்லலாம். ஸோ வேலை விஷயம் நமக்கு திருப்திகரமாக இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள், கூட இருக்கிறவங்களோட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டிலே ஆகிறது, காரிய தாமதம் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. ஸோ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இது எல்லாம் நல்லா வருது அப்படிங்கிறத நம்ம எந்த ஸ்தலத்திலிருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயவரத்தில் இருக்கக்கூடிய வாதாரண்யேஸ்வரர் ஆலயம், மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம், இது வள்ளலார் கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கல்வியில் ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க, பேச்சு வராத குழந்தைங்க, ரொம்ப அடிக்கடி ஞாபக மறதி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்தலம் மிகவும் ஒரு அருமையான குரு பரிகார ஸ்தலம் என்றே சொல்லலாம். ஸோ இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சிக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் அவசியம் வரவேண்டிய ஒரு ஸ்தலம். 4ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவான் படிப்பில் வந்து சில தாமதத்தை கொடுக்கலாம். படிப்பில் வந்து சில பிரேக்கு ஒரு இடைப்பட்ட காலத்தில் இந்த படிப்பு வந்து அவர்களுக்கு தடைப்படலாம். அந்த படிப்பு தடைப்படாமல் இருக்க இங்கே மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கலாம். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து நல்ல தனம், பொருள் மற்றும் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் இது அனைத்தையும் கொடுப்பதற்கும் குரு பகவான் உறுதுணையாக அமைய போகிறார். புதுசாக வேலை தேடுபவர்கள், 10ஆம் இடத்தில் ராகு இருக்கார் இல்லையா, ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்ல அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு ஸ்தலம் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக நாம் இப்போ எந்த ஸ்தலத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் தான். ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் உடனுரை ஏலவார் குழலி அம்மையார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி தன்னுடைய ராசிக்கு வரப்போகிறார். ஸோ ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு 2 மாத காலம் குரு பகவான் கடகராசியில் அவர் குடும்பஸ்தானத்திற்கும் இருக்க போகிறார். இப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய திருமண யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார். ரொம்ப காலமாக திருமண தடை இருந்தவர்களுக்கும் சரி, 2வது திருமணத்திற்காக பிரத்யேகப்படுபவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி மிகவும் சாதகமாகவே இருக்கும். ஸோ ஜென்மத்தில் வரக்கூடியவர் உடல் ஆரோக்கியத்தில் சில கஷ்டங்களை கொடுப்பாரா அப்படின்னா பெரிதளவுக்கு தரமாட்டார். ஏன்னா தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் பார்வையாக அவர் தனுசு ராசியை பார்ப்பதனால் திருமண யோகம் மற்றும் சுப காரியங்களுக்கு இந்த குரு பகவான் ரொம்ப உறுதுணையாக இருப்பார். மிதுன ராசியில் குரு பகவான் வந்தாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அவர் நன்மைகளை பல செய்யக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் அமைகிறார். இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் சின்ன குழந்தைகளுக்கும் ஒரு 12 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷமாக இருப்பவர்களுக்கு சற்று உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி பெரிதளவுக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் யாருக்கும் இருக்காது. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று உயர்கல்வி படிக்க எண்ணம் இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்வதோ அல்லது வெளிநாடு செல்வதோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பார். ஏற்கனவே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுகிரக மூர்த்தியாக அமைந்திருக்கிறார்கள். அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும். ஜென்மத்தில் வந்தாலே பலவிதமான கஷ்டங்களை கொடுப்பார், இல்லை உடல் உபாதைகள் அதிகம் கொடுப்பார் அப்படிங்கிற இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இல்லை மாற்றுறது, இல்லை புதுசாக நீங்கள் உங்கள் வீட்டை புதுப்பிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் இது ரொம்பவுமே உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன் அதிகமாகவே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பமாக இருந்தாலும் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது சில வேலை விஷயங்களில் குழப்பத்தை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கலாம். நாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக எந்த ஸ்தலத்தில் இருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆலங்குடி தான். ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை இந்த மிதுன ராசிக்காரர்கள் இங்கே குருவிற்கு மௌனமாக இருந்து மௌன பிரதட்சணம் செய்வது ரொம்ப விசேஷமான ஒன்று. அண்ட் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே அனுகூலமாக இருக்கும் இந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான். இங்கே ஆபத் சகாயேஸ்வரர் உடனுரை நமக்கு ஏலவார் குழலி அம்மையாரையும் இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம். இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் நம்ம தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை மௌனமாக பிரதட்சணம் செய்வது ரொம்ப விசேஷம். ஸோ கண்டிப்பாக ஒரு 3 பிரதட்சணம் மௌனமாக இந்த குரு பகவானை வலம் வந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கி அனுகிரகத்தை கொடுப்பார். வயதானவர்களுக்கு இப்போ ரொம்ப வயசாச்சு அவங்களால வர முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய இல்லங்களிலிருந்தே இந்த குரு பகவானை மானசீகமாக பிரார்த்தனை செய்து குரு ஹோரையில் 3 நெய் தீபம் வீட்டிலேயே ஏற்றி குருவினுடைய அந்த காயத்ரியை சொன்னாலே போதுமானது. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் உயர்கல்வி பயில எண்ணம் இருக்கிற மாணவ மாணவிகள் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த குரு பகவானை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு இது அனுகிரகமாகவே ஆக்கி கொடுப்பார். திருமண யோகம் தடைப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் இருக்குது. அதில் ஒரு சில தடைகள் இருக்கும்.
ஸோ அந்த தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் அம்பாளுக்கு மாலை சார்த்தி அர்ச்சனை செய்யலாம். அதே போல் குரு பகவானுக்கு மஞ்சள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்திற்கு நீங்கள் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் பொடி. அதே மாதிரி மஞ்சள் நிற வஸ்திரமும் இங்கே வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து மங்களமூர்த்தியாக அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான். ஸோ நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருவை வந்து பார்த்தால் நமக்கு நிச்சயமாக உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி மட்டுமல்லாமல் ராகு, கேது மற்றும் சனி பெயர்ச்சியும் இவர்களுக்கு அனுகூலமாகவே இருக்கிறார். இந்த சனி பகவான் நமக்கு குருவுடைய வீட்டில் 10ஆம் இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஸோ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 10ஆமுக்கு அதிபதியான குரு பகவானும் மிதுன ராசியிலேயே நமக்கு இருக்கிறதுனால இவர் அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் தரிசனம் செய்யலாம். உங்களினுடைய பொருளாதாரம், ஆரோக்கியம், கல்வி, குடும்ப ஒற்றுமை இப்படி அனைத்திற்கும் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைப்பதற்கு இந்த ஆலய தரிசனம் சிறந்தது. கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயத்திற்கு மிதுன ராசிக்கு வருகிறார் குரு பகவான். அது மட்டும் இல்லை, இடைப்பட்ட காலத்தில் அவர் கடகராசிக்கும் பெயர்ச்சியாகி கடகராசியிலேயும் அவர் ஜென்மத்தில் ஒரு சில நாட்கள் வந்து இருக்கார். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு விரயத்திலையும் இருக்க போகிறார், ஜென்மத்திலையும் இருக்க போகிறார். அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம வந்து திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சன்னதியிலேருந்து தான் கடகராசிக்காரர்களுக்கு நம்ம பலன்களை வந்து சொல்கிறோம். இந்த ஸ்தலத்திற்கு இந்த கடகராசி நேயர்கள் வந்து பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரய குரு மற்றும் ஜென்ம குரு திரும்பவும் அவர் விரயத்திற்கே போக போகிறார். இப்படி விரயத்திலையும் ஜென்மத்திலையும் இருக்கக்கூடிய குரு பகவான் சில விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த விரயம் அப்படின்னு சொன்னால் சுப விரயமாக அமைவதற்கு நம்ம வந்து குரு பகவானை தரிசனம் செய்யலாம். மற்றபடி விரயங்கள் வந்து ஜென்மத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்திலையும் விரயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையோ அல்லது அவர்களினுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயோ வந்து இங்கே நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி இங்கே வந்து விபூதி கொடுப்பாங்க. அந்த விபூதியும் நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரசாதம். இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து விரயம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேலை விஷயத்திலேயும் நமக்கு வந்து சில விருத்தி இல்லாத தன்மையை வந்து கொடுப்பார். ஒரு சம்பள உயர்வு இருக்காது, இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் எல்லாம் அப்படியே முடங்கி போய்விடும். ஒரு வீடு வாங்க போகிறோம், அங்கே போய் நம்ம தேவையில்லாத விரயங்களை செய்ய வேண்டியிருக்கோம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த வாடகை வீட்லேயும் தேவையில்லாத விரயங்களை வந்து நம்ம சந்திக்க நேரிடலாம். ஸோ இந்த விரயங்களை தவிர்ப்பதற்காக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு குருஹோரையில் நம்ம வீடுகளிலேயே தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். குருஹோரையில் அந்த 1 மணி நேரம் நம்ம மௌன விரதம் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. குரு பகவான் ஜென்மத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரும். இந்த கடகராசியில் வரக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், உடல் ஆரோக்கியம் மற்றும் மறதியை வந்து கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. விரயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு சுப விரயமாக மாற்றி அமைத்து கொடுக்க நம்ம இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்யலாம். இந்த திட்டையில் வந்து இந்த இருக்கக்கூடிய குருக்கள் சொன்னது போல் வசிஷ்டர் இங்கே தபஸ் பண்ணி சிவனை வழிபட்டதுனால இவர் வசிஷ்டேஸ்வரராக இங்கே இருக்கார். மங்களாம்பிகை இங்கே வந்து ரொம்ப விசேஷம். இந்த மங்களாம்பிகை சன்னதி மேலே வந்து நமக்கு பார்த்தோன்னா 12 ராசிகளையும் அங்கே வந்து செதுக்கியிருக்காங்க. நமக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு நேர கீழே நின்று என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஸோ நீங்கள் இந்த குருக்காக வந்து இங்கே பரிகாரங்கள் செய்யும் பொழுது மங்களாம்பிகை சன்னதியில் அந்த ராசிக்கு நேர கடக ராசிக்காரர்கள் அதற்கு நேர நின்று நீங்கள் வந்து மங்களாம்பிகையிட்டையும் இது சுப விரயமாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை பண்ணிக்கலாம். திருமண தடை விலகுவதற்கும் குழந்தை பேறு பெறுவதற்கும் சில குழந்தைங்கள்லாம் பேசாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க பேசலை அப்படின்னாலும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வரலாம்.
குறிப்பிட்டு பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த குழந்தைகளுக்கு வந்து படிப்பு இல்லைன்னா அவங்களுக்கு ஆரம்ப கால தசா சனி தசையாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும், படிப்பு வந்து சரியாக வராமல் இருக்கலாம். ஸோ கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்கள் இங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவை வந்து தரிசனம் செய்து வசிஷ்டேஸ்வரையும் மங்களாம்பிகையும் தரிசனம் செய்யும் பொழுது படிப்பில் நல்ல ஞானம் பெற்று அந்த குழந்தைங்க வந்து ஒரு தடையில்லாத படிப்பு அவர்களுக்கு இருக்கும். ஞாபக மறதி முதல்ல இருக்காது, நல்ல ஞாபக சக்தியை பெறலாம். குழந்தைங்களுக்கு மேல் கல்வி படிப்பதற்கும் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று பாடம் பயில எண்ணம் இருப்பவர்களுக்கும் இந்த ராஜகுருவை வந்து இங்கே தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப மிக மிக நல்லது. ஸோ உடல் ஆரோக்கியம், நல்ல சுப செலவுகள், குடும்பத்தில் வந்து குழந்தை பேறு, வீடு வாங்கக்கூடிய யோகம் மற்றும் குடும்ப ஒற்றுமை. ஏன்னா நமக்கு கேது பகவான் 2ஆம் இடத்துலையும் ராகு 8ஆம் இடத்துலையும் வரும்போது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், அதனால் சில விரயங்களும் நமக்கு ஏற்படலாம். இப்படி குடும்ப ஒற்றுமை, பணம் வந்து விரயமாகாமல் இருப்பதற்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கும் திட்டையில் இருக்கக்கூடிய ராஜகுருவை கடகராசிக்காரர்கள் வந்து தரிசனம் செய்தால் அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபத்தில் வந்திருக்கார் அப்படின்னா கூட பல வகையில் இந்த ராகு, கேது மற்றும் சனி இவர்களினுடைய இந்த சஞ்சாரம் வந்து 11ஆம் இடத்தில் லாபத்தில் வரக்கூடிய குரு வந்து நமக்கு நன்மையை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு பிரார்த்தனையாகவே இருக்கும். நமக்கு ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு, வந்து நமக்கு அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல சனி, அப்போ இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவானுக்கு நம்ம எப்படி குடும்பத்தில் திருமணத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்தலாம், காதலர்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தலாம். இப்படி ஒரு குடும்பத்தில் சில மன கஷ்டங்களையும் ஒரு பிரிவினையும் கொடுப்பார் சனி பகவான். அப்போ இந்த அஷ்டம சனியில் நமக்கு குரு 11ஆம் இடத்திற்கு வரும் பொழுது இதை நமக்கு லாபமாக மாற்றி தருவதற்கு நம்ம குரு பகவானின் அனுகிரகமும் சிவபெருமானின் அனுகிரகமும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நவகிரகங்கள் வந்து சிவபெருமானின் கட்டுக்குள் இருப்பவை தான். அப்போது அதற்கு தகுந்தாற்போல் ஒரு ஆலயத்திற்கு நம்ம வரும் பொழுது இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் குரு வீட்டில் தான் போய் உட்கார்றார், 8ஆம் இடத்துல குரு வீட்டில் தான் போய் உட்கார்றாரு அஷ்டம சனியாக. ஸோ அவர் பூரட்டாதி நட்சத்திரத்துலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயும் சனி பகவான் இருந்து நமக்கு லாபத்தில் 11ஆம் இடத்துலையும் ஒரு 2 மாதம் 12ஆம் இடத்துலையும் விரயத்திலையும் வரப்போகிறார். ஸோ இந்த குரு பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்காகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்காக நம்ம பிரத்யேகமாக வந்திருக்கக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திரிலோக்கி அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதிசயமான ஒரு குரு பகவான் தான். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான ஒரு கோவில் இந்த திரிலோக்கி அப்படிங்கிறது. இங்கே என்ன விசேஷம் இந்த குரு பகவானுக்குன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானே, அதாவது தட்சிணாமூர்த்தி தனியாக இருக்கார். நான் தட்சிணாமூர்த்தி சன்னதி வாசலில் தான் உட்கார்ந்துருக்கேன். குரு பகவான் நீங்கள் பார்க்கலாம் விஷுவலில். குரு பகவான் வந்து முல்லை மலர்களை அர்ச்சனை செய்து சுவாமிக்கு வந்து தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து இங்கே இருக்கக்கூடிய ரிஷப ஆரூடரை வணங்கினாராம். ரிஷப ஆரூடர்னால் இந்த ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் குரு பகவானுக்கு காட்சி கொடுப்பது போன்ற இந்த அமைப்பு இந்த ஆலயத்தில் வந்து இருக்குது. ஸோ குரு பகவானுக்கே நேரடியாக சிவபெருமான் வந்து அருள் செய்ததனால் இந்த ஸ்தலம் மிகவும் விசேஷமானது. ஸோ சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு இந்த திரிலோக்கி வந்து இந்த ரிஷப ஆரூடரை வணங்கிய குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி இங்கே இருக்கக்கூடிய ரிஷப ஆரூடருக்கும் ஒரு அபிஷேகம் செய்து இவங்க வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றி
இங்கே குரு பகவானை வணங்கும் பொழுது லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த குரு பகவான் லாபத்தில் இருக்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார், வீடு வாங்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார், வேலையில் நல்ல உயர் பதவிகளை கொடுப்பார், எந்த விதமான ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதற்கான வழிகள் அனைத்தையுமே கொடுப்பார். ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதை தடுப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார். அப்போ நமக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திருமண யோகத்தை தடை செய்வதும், கூடியிருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தை பிரிப்பதற்கும், கணவன் மனைவி இடையே பிரிவினை வருவதற்கும், மற்றும் குடும்பத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகளை அதிகம் செய்வதற்கும் இந்த 3 கிரகங்கள் காரணமாக இருக்கும். அப்போது குரு பகவான் மட்டும் லாபத்தில் இருக்கும் பொழுது இது எல்லாமே நமக்கு ஒரு தடையாக வந்துவிடும். ஸோ தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கும், இந்த வருடம் நம்ம திருமணம் நிச்சயம் செஞ்சுருக்கோம், இந்த அஷ்டம சனினால் நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா திரிலோக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்து, நீங்கள் தயிர் சாதம் செய்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். வஸ்திரம் சாத்தி இங்கே இருக்கக்கூடிய ரிஷப ஆரூடர்கிட்ட குரு பகவானை வணங்கலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு லாபத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் சுப விஷயங்களும் குடும்பத்தில் ஏற்படும். குழந்தை பாக்கியம் வருவது, திருமணம் ஆவது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, உங்களுக்கு வந்து வேலையில் வந்து பதவி உயர்வு வருவது, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருவது, இந்த அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவான் இதை தடங்கல் செய்வதற்கும், இந்த திருமண விஷயத்தில் சில பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கும் ராகு, கேது மற்றும் சனி இந்த 3 கிரகங்களுமே காரணமாக இருப்பார்கள். அதனால் இந்த கிரகங்கள் நமக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்க இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி மற்றும் குரு பகவானையும் நம்ம வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஏற்றம், பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை மற்றும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ராசியில் வரக்கூடிய கேது பகவானும், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா, படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பொழுது தேவையில்லாத சகவாசங்கள்னால் படிப்பில் கவன குறைபாடுகளும் மனதில் வந்து சில சிதைவுகளும் ஏற்படும். அப்போது நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வி லேக் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மறதி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இருக்கும். அதனால் இந்த 1 வருட காலத்திற்கு குரு பகவான் நமக்கு அனுகூலமாக இருந்து படிப்பில் வந்து நல்ல கவனம் செலுத்தி நல்ல ஞாபக சக்தியும் இருக்கணும்னா இந்த திரிலோக்கியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து வணங்குறது மிகவும் சிறப்பு. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த அம்பாள் சன்னதி ரொம்ப வரப்பிரசாதியான ஒரு தாயார். அகிலாண்டேஸ்வரி தாயாருக்கு இங்கே வஸ்திரம் சாத்தி ஒரு அபிஷேகம் செய்து கர்ப்பிணி பெண்கள், சிம்மராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இங்கே அகிலாண்டேஸ்வரி தாயாரை வணங்குறதும் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குறதும் அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் இங்கே திரிலோக்கியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அகிலாண்டேஸ்வரி தாயார். இந்த சிவன் ஆலயத்தில் உள்ள நீங்கள் சன்னதிக்கு போனாலே ரொம்ப அரிய சில சிற்பங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சிவபெருமான் வந்து ரொம்ப ஒரு சின்ன மூர்த்தியாகத்தான் இருக்கார். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நமக்கு ஆயுள் காரகன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ குரு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுக்கு இங்கே திரிலோக்கியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். அவருக்கு ஒரு பால் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி சிவபெருமானுக்கு முல்லை மலரார் அர்ச்சனை செய்ய நமக்கு ஆயுள் ஆரோக்கியங்களும் அபிவிருத்தியாகும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவங்க, நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க அவசியம் இங்கே வந்து நாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் மருத்துவ செலவுகள் குறைவதற்கும், பிள்ளைகள் கல்வி கேள்வியில் நன்றாக படிப்பதற்கும், மற்றும் குடும்பத்தில் பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆவதற்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல், ஏன்னா ராசியிலேயே கேது வராரு இல்லையா. ஸோ எந்த விதமான ஒரு அலர்ஜி, தோல் சம்பந்தப்பட்ட நோய் இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த திரிலோக்கியில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் வந்து
ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆலயத்தில் எவர் ஒருவர் வந்து இங்கே ரிஷப ஆரூடருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து குரு பகவானையும் வணங்கி முல்லை மலரால் அர்ச்சனை செய்து தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து அந்த தயிர் சாதத்தையும் இங்கே அன்னதானமாக கொடுத்தால் அவர்களினுடைய வாழ்வில் சகல சம்பத்துகளும் அளிப்பேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவசியம் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து குரு பகவானின் அனுகிரகத்தை பெற்று குரு பகவான் பூஜித்த இந்த சிவபெருமானினுடைய அனுகிரகத்தை நாமும் பெறலாம். புதன் அதிபதியான கன்னிராசி நேயர்கள், இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்தில் அவர் அனுகிரக மூர்த்தியாக ரொம்பவுமே சூப்பராக ஒரு வருட காலம் எடுத்தார். இப்போ 10ஆம் இடமான புதன் வீட்டிற்கு குரு பகவான் போகிறார். ஸோ கன்னிராசி நேயர்கள் இதுக்காக ஏதாவது பயப்படணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கலாம்? 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லையா? அதனால் இந்த கன்னிராசி நேயர்கள் இப்போ புதுசாக ஏதாவது நான் வேலைக்கு போகிறேன், இருக்கிற வேலையை நான் ரிசைன் பண்ணுறேன், இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலை தேடிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானிச்சுக்கலாம். இப்பொழுது வேலையை விட வேண்டாம். அண்ட் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வேலை விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும் கன்னிராசி அன்பர்கள். இப்போ ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எனக்கு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இன்னும் வீசா வரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு காலதாமதம் ஆகலாம். இப்போ நமக்கு வெளிநாட்டில் வந்து அதுவும் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலையின்மை அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அங்கே வேலையெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து உங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்புறது ரொம்பவுமே சிறப்பு. இங்கே உங்களுடைய தாய்நாட்டிற்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு அந்த பயம் இருக்காது. அங்கேயே இருந்துக்கிட்டு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் தாய்நாட்டில் கண்டிப்பாக ஒரு வேலை என்பது நிச்சயமாக உண்டு. ஸோ கன்னிராசி நேயர்கள் அயல் நாட்டில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு வேலை போயிடுச்சுனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இருந்து வேலை தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ நான் வேலை விடலை, நான் அதே வேலையில் இருக்கேன் அப்படிங்கும்போது ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருக்கும். அடுத்தவங்களோட வேலையும் நீங்கள் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு வருட காலமும் நீங்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அடுத்தவங்க வேலையும் நீங்கள் சேர்ந்து செய்கிறா போல் ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு நமக்கு அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது வேலையை விட்டுறலாம், தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட் கூட வரலாம். அதனால் கன்னிராசியில் இருக்கிறவங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளையும் இப்பொழுது எடுக்காதீங்க. 6ஆம் இடத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் சனியும் 12ஆம் இடத்தில் கேதுவும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த 6ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து ஆசையை நிறைய தூண்டுவார். அவன் வந்து இவ்வளோ பணம் தரேங்கிறான், நான் வேலையை விட்டுட்டு அங்கே போகிறேன், இல்லை பிஸ்னஸ் பண்ணால் இப்படி சம்பாதிச்சலான்னு ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் உங்களுக்கு வரும். 6ஆம் இடத்தில் ராகு எப்பொழுதுமே ஆசையை அதிகப்படுத்துவார். ஸோ நீங்கள் நிதானமாக யோசிச்சுட்டு இப்போது ஒரு பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒரு புதுசாக கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம். ஒரு 2 மாத காலத்திற்கு உங்களுக்கு குரு பகவான் லாபத்தில் வந்து வரப்போகிறார். சரி அப்போ பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஒரு வருட காலமும் குரு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஸ்க் வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள். திருமண விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் கொடுத்த இடத்துல கொஞ்சம் கடன் வராது, ஒரு தொகை தான் வரும், ஒரு தொகை வராமல் கூட இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பண நெருக்கடி வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. இது எல்லாமே இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு பண விஷயத்தில் சில அழுத்தங்களை வந்து கொடுப்பார். பங்கு சந்தையின் முதலீடுகள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் அந்த பங்கு சந்தை முதலீடுகள் பண்ணும் பொழுது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், உங்களுக்கு அது பெரிய அனுகூலத்தை கொடுக்காது. படிப்பு, திருமணம், குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ஸோ அதை பற்றின பயமோ கவலையோ நமக்கு அவசியம் இல்லை. இந்த குரு பெயர்ச்சியில் கன்னிராசி நேயர்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ வேலை விஷயத்தில் கவனமும்
புதிதாக வேலையில் சேருவதும் மற்றும் ஒரு கூட்டு தொழில் அமைப்பில் புதுசாக ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு பண விரயம் என்பது நாமளாக போய் செய்தால்தான் உண்டு. அதனால் முடிஞ்ச வரையில் நம்மளுடைய சேவிங்ஸை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேடிஸ் எல்லாம். ஸோ தங்கம் நகை வாங்குவது, அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு லாபமாகவே இருக்கும். ஸோ இந்த வருடத்தில் எந்த பொருளையும் விற்க வேண்டாம். எனக்கு ஒரு அவசரம், நான் விற்கணும் அப்படின்னா நீங்கள் போய் தங்கத்தை ப்ளெட்ஜ் பண்ணுறதோ இல்லை தங்கத்தை விற்கிறதோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் செலவுகளை குறைவாக வைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் தங்கத்தை நீங்கள் அடகு வைக்கலாம். அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முடிவெடுப்பது நல்லது. பெண்களுக்கு குறிப்பாக அவங்க பிறந்த வீட்டால் நிறைய நன்மைகள் எல்லாம் ஏற்படும். வரவேண்டிய சொத்துக்களும் அவங்களுக்கு சேரும். 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் இதில் கொஞ்சம் நமக்கு இழுபறி நிலையை கொடுக்கலாம். அவர் லாபத்துக்கு வரக்கூடிய அந்த 2 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது பல விதத்திலையும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் என்று சொன்னாலும் கூட 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது நமக்கு எச்சரிக்கையுடன் இருப்பதற்கு நமக்கு சில அறிகுறிகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால் பண விவகாரங்கள் மற்றும் குடும்ப விவகாரங்களில் நம்ம எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானுக்கு ஒரு சூப்பரான பரிகார ஸ்தலம் நம்மளுடைய ஆலங்குடி தான். புதனின் ஆதிக்கம் உடைய இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஆலங்குடிக்கு இங்கு தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்கி இங்கே தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆபத் சகாயேஸ்வரர் மற்றும் உடனுரை இருக்கக்கூடிய ஏகவார் குழலி இந்த அம்மையாரையும் வணங்கி இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றினால் நவகிரக தோஷங்களும் விலகி 10ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு அனுக்கிரக மூர்த்தியாகவே அமைகிறார். ஸோ உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 7ஆம் இடத்தில் தன்னுடைய பார்வை தனுசு ராசியில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மீன ராசிக்கும் உங்களுக்கு 7ஆம் இடம் அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய நஷ்டத்தையோ இல்லை மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையோ நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இதுவரையில் இருந்து வந்த கஷ்டங்களிலிருந்து அவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. குரு பகவான் மட்டுமல்ல, மற்ற கிரகங்களான சனி, ராகு, கேத்து இவங்க எல்லாருமே இவருக்கு ஒரு நல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான பயிற்சிகள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி எல்லா வளங்களையும் தரக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்திற்கு 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடைகள் இதுவரையில் இருந்ததிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் போகக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு இதுவரையில் தடையாக இருந்து வந்த கோர்ட் வழக்குகள் விசாரணைகள் இந்த மாதிரியான விஷயத்திலிருந்தும் இவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி நினைத்தார்களோ நினைத்தது போல் ஒரு பலன் கிடைக்கக்கூடும். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 9ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பாக்கியத்தில் அமர்ந்து எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் நமக்கு வருது அப்படிங்கும் பொழுது ஒரு அருமையான ஸ்தலத்திற்கு நீங்கள் குரு பகவானை வணங்குறது ரொம்ப விசேஷம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம எங்கேருந்து பலன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய வதாரண்யேஸ்வரர் ஆலயம், இங்கே இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி தான். வெளிநாடு சென்று பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், விடுதியில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் நமக்கு பொருளாதாரத்தில் நமக்கு ரொம்ப தொய்வு இருக்குது, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு, இப்படி தொழில் அபிவிருத்தி, கல்வியில் மேன்மை, இப்படி திருமண தடை விலகிறதுக்கு இது எல்லாத்துக்குமாக நம்ம துலாம் ராசிக்காரர்கள் இங்கே மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இந்த மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம் மயிலாடுதுறையில் இங்கே வதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கிறார்.
இங்கே கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் நம்ம நிச்சயமாக வணங்கலாம். ரொம்ப ஒரு அருமையான ஆலயம். துலாம் ராசிக்காரர்கள் இந்த மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கி பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை வணங்கும் பொழுது பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், 9ஆம் இடத்துல குரு வரார் அப்படின்னாலே நமக்கு தடையாக இருந்து வந்த குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அப்படி நமக்கு குலதெய்வம் தெரியலை, ஒரு குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து நாம் வணங்கலாம். இவருக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து நம்ம குலதெய்வத்தை எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டின்றாலுமே நமக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். இதுவரையில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை, பித்ரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வணங்கலாம். ஸோ பாக்கியத்துக்கு வந்துட்டாரு, ஆனால் எனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கலைன்னா குலதெய்வத்தை பிரச்சனை இருக்கலாம், இல்லை பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும், இல்லை இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழி காண்பிக்கணும் இல்லையா? ஸோ அந்த வழியை காண்பிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி நமக்கு உறுதுணையாக அமைவார். ஸோ ஞானத்தை கொடுத்த ஈஸ்வரன் இங்கே குரு பகவானுக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்து ஞானத்தை வழங்கிய ஈஸ்வரன் நமக்கும் இங்கே வந்து இந்த ஈஸ்வரனையும் அம்பிகையும் வணங்கி மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்கும் பொழுது குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம், நமக்கு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம், குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வரவேண்டிய அந்த நன்மைகளை தடையில்லாமல் பெறுவதற்கு இந்த ஆலய வழிபாடு நமக்கு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமான மிதுன ராசிக்கு செல்கிறார். ஸோ இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதே வந்து கொஞ்சம் நம்ம எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம், தேவையில்லாத வழக்குகள், வம்புகள், நமக்கு பிரச்சனையே இல்லாட்டாலும் மற்றவர்களுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ இல்லை கோர்ட்டு வழக்குகள் இந்த மாதிரி அலையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு வரார், 10ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல குரு. இந்த ஒரு அமைப்பில் நம்ம யாருக்கும் பணம் வாங்கி கொடுப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை அலுவலகத்தில் வந்து ஃபைலெல்லாம் நம்ம சைன் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் பொதுவாக வந்து ஒரு வங்கியில் வந்து ஒரு உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபைலில் கையெழுத்து போடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள், வேலை இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. நம்ம மற்றவங்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களில் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம வீடு வாங்குகிறோம், வீடு விற்கிறோம், இந்த மாதிரியான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லையும் வில்லங்கங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தேவையில்லாத வில்லங்களை கொடுப்பார். அப்போ வீடு விற்கணும், வீடு வாங்கணும், மனை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வைகாசி மாதம் நடைபெறுது. ஸோ இந்த ஜூன் மாதத்திலிருந்தே நம்ம இதில் எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வருட காலத்திற்கு. ஏன்னா குரு பகவான் மிதுன ராசியில் ஒரு வருட காலம் இருப்பார். இதில் இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து நமக்கு கடகராசிக்கும் வரக்கூடும். ஸோ கடகராசிக்கு வரும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் வரக்கூடிய குரு நமக்கு நன்மையும் தருவார். ஸோ 8ஆம் இடத்திற்கு அவர் மீண்டும் மிதுன ராசிக்கு வக்ரகதியில் வந்து போயிடுறாரு. ஸோ அதிசாரமாக கடகராசிக்கு வந்து மீண்டும் அவர் வந்து மிதுன ராசிக்கே வந்து விடுவார். விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம், ஒரு சிலருக்கு வந்து வயதானவர்களுக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் இல்லை உடல் உபாதையெல்லாம் மருத்துவ செலவுகள் அதிகம் வருவதற்கு இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும், ஒவ்வொரு குருவாரமும் வியாழக்கிழமை தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். குருவாரத்தில் மார்னிங் 6 to 7, 6 மணியிலேருந்து 7 மணி வரைக்கும்
குரு ஹோரை. ஸோ படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுப்பார். தேவையில்லாத நட்புகளில் போய் விடுவார். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு வருது, 10ஆம் இடத்துல கேது வர்றதுனால படிப்பில் தடை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ குழந்தைகள் படிப்பில் தடை இல்லாமல் இருப்பதற்கும் தட்சிணாமூர்த்தியை வணங்குறதும், ஹயக்ரீவரை வியாழக்கிழமையில் வணங்குறதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ ஒரு வருட காலத்திற்கு விடாமல் வியாழக்கிழமை தோறும் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் வியாழக்கிழமை குருஹோரையில் காத்தால் 6 to 7 குருஹோரை நீங்கள் வீட்டிலையே கூட தீபம் ஏற்றலாம். நவகிரகத்திற்கு மாலை நேரத்தில் போயிட்டு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது சிறப்பு. ஸோ மாதத்தில் ஒரு முறை நீங்கள் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி இந்த குரு பகவானுக்கு பிரார்த்தனைகளை செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு ஸ்தலத்திற்கு வரணும், இந்த வருடம் ஒரு கோவிலுக்கு போனால் எனக்கு குரு பகவான் அருள் கிடைக்கும் அப்படின்னா நாம் இப்போ இருக்கக்கூடிய திருவையாறு தான். எங்கள் ஐயாரப்பன் சன்னதி, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமானவர். இவரிடத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறதோ, இங்கே கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்கிறதோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் அப்படியே அவங்களுக்கு எப்போ நல்ல காலம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 7ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பதற்கு இந்த வருடம் அவர் தயாராக இருக்கிறார். நமக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது, இப்படிப்பட்ட அமைப்பில் இந்த 7ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த தனுசு ராசிக்கு இப்போ 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நல்லது பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு திருமண தடை விலகுவது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த திருமண தடை மற்றும் நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசியில் இது வரைக்கும் முதல் திருமணத்தில் ஒரு விவாகரத்து, இந்த விவாகரத்து கிடைக்காமல் அவங்க கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம வெளியில் ஒரு நல்ல மனசுக்கு திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறார். பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி, ஒரு இடைக்கால மனஸ்தாபங்கள், இடைக்கால பிரச்சனைகள், ஏற்கனவே நமக்கு 7.5 சனி இருந்த காலகட்டத்தில் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு குரு பகவான் உறுதுணையாக இருப்பார். இந்த தனுசு ராசிக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவான் மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த ராசியை பார்க்கிறார். அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கும் சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கும் சரி, இது ஈக்குவலாகவே அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த தனுசுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்தாங்களோ, புதுசாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் அதி சீக்கிரம் இவர்களுக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுப்பார். நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகத்தையும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் குரு பகவான். இது வரைக்கும் படிப்பில் ரொம்ப மந்தமாக இருந்த குழந்தைங்க, இல்லை மேல் படிப்புக்காக போகணும், மேல் படிப்பு இன்னும் எனக்கு நல்லா வரணும், எனக்கு வெளிநாட்டில் போன தடவை கிடைக்கல, குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எனக்கு படிப்பில் தடையாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு மேல் படிப்பு செல்லக்கூடிய ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல பல்கலைக்கழகம், அவங்க எதிர்பார்த்த மாதிரி வெளிநாடு போகிறதோ அல்லது வெளியூர் போகிறதுக்கோ நிச்சயமாக கிடைக்கும். நீட் தேர்வு எழுதி எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காத குழந்தைங்களுக்கும் நிச்சயமாக இந்த வருடத்தில் அவங்க நீட் தேர்வு மற்றும் இந்த சிஏல ரொம்ப வருஷங்களாகவே தோற்று போனவர்கள், இப்படி நீண்ட காலமாக ஒரு படிப்பு முடியாமல் தடையாக இருந்தவர்களுக்கு அந்தந்த படிப்பு முடியக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் நிச்சயமாக கொடுக்க போகிறார். இப்படி
பலவிதமான நன்மைகள், நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கப் போகிறது. இதில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கும் பொழுது பித்ருக்களின் ஆசீர்வாதமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா பாக்கியத்தில் கேத்து பகவான் இருக்கிறாரு. ஸோ இந்த 3ஆம் இடத்தில் ராகு, பாக்கியத்தில் கேத்து, 4ஆம் இடத்தில் சனி பகவானும் மற்றும் நமக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவும் அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுத்து, இழந்த சொத்துக்களை மீண்டும் நமக்கு எடுத்து கொடுத்து, படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நல்லபடியாக அந்த கல்வியில் தேர்ச்சி பெற்று விடுபட்ட படிப்பு, அதாவது பாதியில் தடைப்பட்ட படிப்புன்னு இருக்கும் இல்லையா, அது மீண்டும் அவர்கள் அந்த படிப்பை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நமக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தருவதை நாம் எந்த ஆலயத்திற்கு குரு பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இங்கே மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமாபுலியூர், ஓமாபுலியூரில் அமைந்திருக்கக்கூடிய பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பாள் சன்னதி, இங்கே தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் அப்படின்னு சொல்லணும். இங்கே இந்த ஸ்தல வரலாறை நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த தட்சிணாமூர்த்தி எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் தரார் அப்படின்னா, பதஞ்சல முனிவரும் வியாக்கிரபாதரும் இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுத்ததாகவும் இவர்கள் இங்கே தட்சிணாமூர்த்தியை வணங்கியதாகவும் இந்த ஸ்தல வரலாறு கூறுகிறது. அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானின் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வியாழக்கிழமை இந்த இடத்திற்கு நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்குறது மிகவும் விசேஷம். எப்பொழுதுமே கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தியும் இங்கே இருக்காங்க. சுவாமி சன்னதி உள்ளேயே இங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பது ரொம்ப சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்திற்கு மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டம் பிறகு ஒரு சில காலம் அவர் 7ஆம் இடமான கடகத்திற்கும் பயிற்சியாக போகிறார். ஸோ இந்த 6-7 இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையான நன்மைகளை கொடுக்க போகிறார். இருந்தாலும் நமக்கு ராகு 2ஆம் இடத்துலையும் கேது 8ஆம் இடத்துலையும் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ குரு பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் 2ஆம் இடமான கும்பம், 10ஆம் இடமான துலாம் மற்றும் 12ஆம் இடமான தனுசுவை பார்க்கிறார். இப்படி இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் சில செலவுகளை அதிகமாக கொடுக்கும். ஸோ சில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், சில பேர் கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். அதனால் கடன் வாங்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ அவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயம்னு சொல்கிறோம். ஸோ அந்த தொழிலுக்காக கூட்டு தொழில் முயற்சி, இல்லை ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க விரிவாக்கம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில ஏமாற்றங்களையும் கொடுப்பார் பொருளாதார ரீதியாக. அதனால் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிறவர் சத்ருன்னு சொல்கிறது, நல்ல ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கூட நமக்கு பகையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த சத்ரு, கடன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தில் குரு பகவானுக்கான பலன்களாக சொல்லப்படுகிறது. ரோகம், சத்ரு, கடன். அதனால் கடன் வாங்கிறதுல ரொம்ப யோசிச்சுட்டு நம்ம கடன் வாங்கணும். தேவைப்பட்டால் வாங்கலாம், இல்லைன்னா வேண்டாம். திருமண யோகம், இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வரன் வருது, ஆனால் நமக்கு அது நின்று போயிடும். இப்போ 7.5 சனி முடிஞ்சாச்சு. 7.5 சனி முடிஞ்ச காலத்தில் நமக்கு நன்மையை தரக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த நல்ல விஷயங்கள் வரும்பொழுது சில தடங்கல்களையும் அவர் கொடுப்பார். ஸோ 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது சுப காரியங்களை தடை செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். அதனால தான் நாம் இங்கே இந்த மகர ராசிக்காரர்கள்
திட்டையில் இருக்கக்கூடிய இந்த ராஜகுருவை வந்து வணங்கிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மங்களாம்பிகையையும் வணங்கலாம். மகர ராசிக்காரர்கள் வந்து அவங்க அலுவலகத்தில் வேலை செய்பவர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு சில பகைமையை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ வேலை இடத்துல நமக்கு ஒரு புதிதாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதோ, இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதோ, இந்த ரெண்டுமே வந்து அவங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ வீடு வாங்குறது, ஒரு பில்டரை போய் பார்க்குறீங்க, இந்த வீட்டுக்கான பத்திரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 6ஆம் இடத்தில் இந்த குரு இருக்கும் பொழுது தேவையில்லாத வழக்குகள், தேவையில்லாத நமக்கு வம்புகள் இதிலெல்லாம் போய் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் மனை வாங்கி தரது, இல்லை கடன் கொடுக்கறது, நிலம் வாங்கி கொடுக்கறது, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் விற்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களிலும் கையெழுத்திடும் பொழுது, இல்லை வந்து நம்ம சாட்சி கையெழுத்து இந்த மாதிரியெல்லாம் போடுறோன்னாலும் கொஞ்சம் கவனமாக போடலாம். நண்பர்களுக்கு உதவுவது தவறே கிடையாது. ஆனால் நமக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது நியாயமான விஷயத்திற்கு அந்த நண்பர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு குருவுடன், ஆசிரியருடன் சில தகராறு வர்றது, வாக்குவாதங்கள் வர்றது, ஆசிரியரிடத்தில் கோபித்து கொள்வது, இது எல்லாம் குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏற்படலாம். விடுதியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் சக மாணவர்களுடன் ஒரு விவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்கு திட்டையில் இருக்கக்கூடிய ராஜகுருவிடத்தில் மௌனமாக இவங்க பிரதட்சணம், அதாவது வலம் வருவது, நீங்கள் வந்து 3 முறை உங்கள் குழந்தைங்க படிப்புக்காக 3 முறை வலம் வருவது ரொம்ப நல்லது. அதுலேயும் மௌனமாக இருக்கணும். இங்கே 3 தீபம் குரு பகவானுக்கு ஏற்றுவதாக இருந்தால் 3 தீபங்கள் ஏற்றலாம். இங்கே நவகிரக சன்னதியும் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் நவகிரகத்திற்கு தீபம் போடணுன்னா 9 தீபங்கள் ஏற்றலாம். குரு பகவானுக்காக பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா 3 தீபங்கள் குருவுக்காக ஏற்றி பரிகாரங்கள் செய்யலாம். விபூதி வாங்கி கொடுத்தும் நீங்கள் வந்து குரு பகவான் இடத்தில் வைத்து குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த டெய்லி அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது விபூதியும் இட்டுக்கொள்ளலாம். கல்வியில் நல்ல தேர்ச்சி, மற்றவர்களிடத்தில் விவாதங்கள் வராமல் இருக்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டையெல்லாம் பிஹெச்டி பண்ணுறீங்க, உங்களுடைய கைடெல்லாம் வந்து சண்டை போடாமல் இருக்கணும்னா குரு பகவானை கண்டிப்பாக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஆசிரியர்களிடத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு நமக்கு திட்டையில் இருக்கக்கூடிய ராஜகுருவை வந்து வணங்கி இங்கே இருக்கக்கூடிய மங்களாம்பிகையும் வணங்கினால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரக மூர்த்தியாக உங்களுக்கு அருள் பாலிப்பார். கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? ரொம்ப மனசில் நொந்து போய் இந்த ஜென்ம சனிக்கு பிறகு, இப்போ சனி பெயர்ச்சிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு எப்போ குரு பெயர்ச்சி வரும்? ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ ரொம்பவுமே எல்லாரும் காத்துட்ருக்கிறது கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சிக்காகத்தான். ஏன்னா ராகுவும் கேத்துவும், ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேத்து, 5ஆம் இடத்தில் இவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் இவர்களினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டத்திற்காக தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இவ்வளவு காலமாக காத்துட்ருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஸ்தலத்தில் நம்மளுடைய தட்சிணாமூர்த்தியை சன்னதி வாசல்லேருந்து கும்பராசி பலன்களை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இது வந்து பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய சிவனினுடைய திருநாமம் வந்து அகத்தீஸ்வரர். இங்கே வந்து இந்த தட்சிணாமூர்த்தி ரொம்பவுமே விசேஷம். அதுவும் கும்பராசிக்காரர்களுக்கு சுவாமி வந்து எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பத்தின் மேலே தான். அந்த கும்பத்தை வந்து சுற்றி 11 ராசியும் கும்பத்தில் வந்து இருக்குது. அண்ட் ஒரு பக்கம் அகத்திய மாமுனிவரும் மறுபக்கம் கோரக்க சித்தரும் இந்த தட்சிணாமூர்த்தியில் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் இருந்து தான் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனை நம்ம சொல்கிறோம். ஸோ 5ஆம் இடம் அப்படின்னாலே பூர்வ புண்ணியஸ்தானம்னு அர்த்தம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு கும்பராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இழந்தார்களோ அவர்கள் இழந்த சொத்தை மீண்டும் எடுப்பது,
அவங்களுக்கு வந்து திருமண தடை, குறிப்பாக வந்து சொல்லப்போனால் புத்திர பாக்கியம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரையில் புத்திர பாக்கியம் தடையாக இருந்தது. ரொம்ப காலமாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு வருட காலத்தில் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு 5ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து ஒரு 2 மாத காலகட்டத்திற்கு அவர் 6ஆம் இடத்துலையும் இருக்க போகிறார். ஸோ 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபங்களும் வரக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். ஸோ வேலை விஷயத்தில் இருந்த தடங்கல்கள் விலகும். புத்திர பாக்கியங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக அமையும். இதுவரைக்கும் இந்த ஜென்ம சனியில் சண்டை போட்டுட்டு குடும்பம் பிரிஞ்சவங்க, குழந்தைகள்லாம் பிரிஞ்சவங்கெல்லாம் வந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கொடுக்க போகிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா படிப்பு. 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தடையாக இருந்த விஷயங்கள், படிப்பில் வந்து உயர்கல்வி போகிறதுக்கு தடையாக இருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உயர்கல்வி போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்க போகிறது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கு தடையாக இருந்தவங்களுக்கு படிப்பில் இப்போ வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறார். குழந்தைங்களுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லக்கூடிய 1 வயதுலேருந்து 12 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னும் பேச்சு வரலை, எப்போ பார்த்தாலும் ஒரு வயிற்று நோவு, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த பாலாரிஷ்ட தோஷம் இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு பகவானினுடைய மாற்றம் வந்து ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை வந்து நிச்சயமாக இவர்களுக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம், திருமண யோகத்தை கொடுக்க போகிறார் நம்மளுடைய குரு பகவான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் ஒரு டைவர்ஸ்க்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது, விவாகரத்து ஆனால் தான் எனக்கு அடுத்தது ஒரு கல்யாணத்துக்கு நான் தயார் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறவங்களுக்கும் விரைவில் விவாகரத்தும் வந்து அவர்களுக்கு 2வது திருமணமும் ஒரு நல்ல முறையில் அவர்களுக்கு அமையக்கூடும். குறிப்பாக கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் வரும் பொழுது உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை வந்து நிச்சயமாக அமையும். ஸோ பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப வயசாகிடுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, அவங்கள பற்றி தான் எனக்கு கவலைன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும். ஸோ பெற்றோர்களுமே வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுமே உங்களினுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆரோக்கியமும் நன்றாக உங்களுக்கு முன்னேறும். இதுவரையில் ஜென்மத்தில் இருந்து வந்த சனி பகவானும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகள் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடையே, அப்புறம் பரம்பரையாக வரக்கூடிய சொத்து தகராறுகள், வில்லங்கங்கள் நிறையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு காலம் காத்திருக்கிறது இந்த குரு பெயர்ச்சியில். கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேத்து ஜென்மத்திலையும் 7ஆம் இடத்துலையும் வந்தாலும் கூட 5ஆம் இடத்திலிருந்து நம்மளுடைய கும்பராசியை குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அனைத்து விதமான மற்ற கிரகங்களினுடைய தோஷமுமே வந்து விலகக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு வரும்பொழுது நீங்கள் பரிகாரமாக எங்கே வர வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூந்தோட்டம்னு சொல்லக்கூடிய இந்த ஊரில் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வந்து 5 தீபங்கள் ஏற்றி 5 முறை இந்த ஆலயத்தை வலம் வர வேண்டும் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் நமக்கு சொன்னார். இந்த பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இந்த தட்சிணாமூர்த்தி வேறு எங்கேயுமே வந்து கிடையாது. இங்கேருந்து கூத்தனூர் சரஸ்வதி கோவில் வந்து 1 கிலோமீட்டர் தான். ஸோ திருமையச்சூர், கூத்தனூர், நம்மளுடைய திருநள்ளாறு இந்த வட்டாரத்தில் வரக்கூடியது இந்த பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு சின்ன ஊர். இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திய மாமுனிவர் இங்கே வந்து சிவனை பூஜை செய்த நாள் இங்கே வந்து அவருக்கு அகத்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் சிவபெருமானுக்கு ஏற்படுகிறது. இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு பக்கத்தில் தான் திருவேழிமிழிலை அப்படின்னு ஒரு சிவபெருமானினுடைய ஆலயம், பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. அது வந்து யுகம் கண்ட கோவில் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே மகாவிஷ்ணு வந்து சிவபெருமானுக்கு பூவை போட்டு அர்ச்சனை செய்திருக்கிறார், பூஜை பண்ணியிருக்கிறார். அந்த பூக்களை இந்த பூந்தோட்டத்திலிருந்து தான் அவர் சென்று சிவனை பூஜை செய்ததாகவும் ஒரு புராண கதை வந்து சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம்
இது ரொம்ப ஒரு சின்ன கோவில் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ரொம்ப வித்தியாசமாக வடிவமைப்பில் இருக்கார். அதுவும் இல்லாமல் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இங்கே வந்து பரிகாரம் செய்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த தட்சிணாமூர்த்தி இந்த குரு பகவான்கிட்ட ஒரு வித்தியாச அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரினுடைய சிரசில் வந்து பிள்ளையார் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அவரினுடைய திருமுகம் வந்து ரொம்ப ஒரு சிரித்த திருமுகம், சிரித்த திருமேனியாக அவர் இருக்கார். கும்பராசிக்காரர்கள் இங்கே வந்து 5 நெய் தீபம் ஏற்றி சுவாமிக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் துணி வந்து வஸ்திரம் சாத்தி அவருக்கு ஒரு மாலையும் சாத்தி 5 முறை இந்த ஆலயத்தில் வலம் வந்தால் இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் சுவாமி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுமங்கலி பெண்களுக்கு இவர் வந்து ரொம்ப வரப்பிரசாதி. இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வந்து மனோரஞ்சித மரம். ஸோ இந்த மனோரஞ்சித மரம் வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய மரம் ஸ்தல விருட்சம் ஒரு 200 ஆண்டுகளாக அந்த ஸ்தல விருட்சம் இங்கே இருக்கான். ஸோ இதனுடைய வேர் பகுதியை பிடித்து கொண்டு நம்ம வந்து நினைக்கணுமா. ஸோ என்ன காரியம் நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு நடக்கும். இந்த வேரை பிடித்து கொண்டு நாம் வணங்கினால் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. ஸோ நீங்களும் வந்து வர முடிஞ்சவங்க இங்கே வந்து நீங்கள் சுவாமியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெறலாம். வர முடியாதவர்கள் இந்த பதிவை பார்த்து குரு பகவானினுடைய அனுகிரகத்தை பெறலாம். மீன ராசிக்காரர்களுக்கான பிரத்யேகமான ஒரு ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மயிலாடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய ஓமாப்புலியூர். இந்த ஓமாப்புலியூர் ஆலயம் வந்து நம்ம தனுசு ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம். இந்த ஆலயம் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாக்கிரபாதர் வந்து வழிபட்ட ஸ்தலம். அதனால் பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வந்து 4ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து இப்போது மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அண்ட் ஏற்கனவே வந்து சனி பகவான் மீன ராசியில் ஜென்ம சனியாக இருக்கிறார். விரயத்தில் ராகு பகவானும் மற்றும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடமான சூரியன் வீட்டில் கேத்து பகவானும் சஞ்சாரம். ஸோ கொஞ்சம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த மீனராசிக்காரர்களுக்கு. 4ஆம் இடத்தில் குரு வரார் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒன்று சகோதர சகோதரிகளின் உறவு முறையில் இந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் இதிலெல்லாம் நமக்கு சில மனசங்கடங்கள் வருது. இதனால் உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு வரலாம். நட்புகளிடையே நமக்கு வந்து சில குறைபாடுகள் வருவதோ, இல்லை ரொம்ப வருஷமாக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன், அவங்களோட சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு அப்படின்னு சில மனஸ்தாபங்கள் வரலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் கிட்டத்தட்ட நான் இவ்வளோ வருடமாக ஒரு கூட்டு தொழிலில் இருக்கேன், ஸோ இப்போ தான் எங்களுக்குள்ள ஒரு மனசங்கடம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் சில மனசங்கடங்கள் வரலாம். அதனால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு விரயத்தை ஏற்படுத்தலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு சில மன உளைச்சலை கொடுத்து ஆரோக்கியத்தில் நமக்கு இந்த விஷயங்களை கொடுக்கலாம். ஸோ இந்த எல்லா குழப்பங்களுக்கும் மெயினாக யார் காரணமாக இருப்பான்னா குரு பகவான் தான். ஸோ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வந்து 4ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிறார். ஸோ இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அடுத்த 1 வருட காலம் இடைப்பட்டு ஒரு 2 மாத காலம் அவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் அதில் வந்து உச்சபலம் பெற்று இருப்பார் கடகராசியில். நல்ல ஒரு பீரியட், அந்த ஒரு 2 மாதம்தான் இருக்கும். பட் மற்ற ஒரு 10 மாத காலமும் இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் தான் இருக்க போகிறார். இந்த படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சில படிப்புகள் வந்து தடையாகலாம். ஆரோக்கியம் காரணத்தினால இருக்கலாம், இல்லைன்னா இவர்களினுடைய ஆசிரியர்கள் ப்ரொஃபஸருக்கும் இவங்களுக்கும் சண்டை வர்றது, அதனால் பிஹெச்டியில் வந்து கொஞ்சம் தாமதமாகுது, இவங்களுடைய அந்த டிகிரி வர்றது அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் தாமதமாகுது, இல்லை உயர்கல்விக்கு நம்ம அப்ளை பண்ண இடத்துல யூனிவர்சிட்டி கிடைக்காமல் போகிறது, இப்படி சில ஏமாற்றங்களும் படிப்பில் வந்து நம்மளுடைய முயற்சிகளில் வந்து சில தடைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஓமாப்புலியூர் வந்து இங்கே இருக்கக்கூடிய
உள்ள, அதாவது தட்சிணாமூர்த்தி வந்து சுவாமி சன்னதி உள்ளேயும் இருக்கார், கோஷ்டத்தில் வெளியிலேயும் நமக்கு தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க. வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கலாம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருட காலத்தில் இவங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறதோ, இல்லை ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ, தங்கம் வாங்குறதோ, இல்லை அடகு வைக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் பெண்கள் வந்து கவனமாக இருக்கலாம். இப்போ நம்ம நகையை அடகு வைக்க போகிறோம் அப்படின்னா அது திரும்ப நமக்கு அது மீட்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள் சற்று தாமதமாகலாம். ஸோ நகை அடகு வைக்கிறது இல்லை நகை விற்கிறது இதில் நம்ம கவனமாக இருக்கலாம். எவ்வளோ முடிஞ்சதோ நகை சேர்ப்பதும் நகை வாங்குவதற்கும் பெண்கள் வந்து அதுக்கான முயற்சியை வந்து எடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்தலத்திற்கு போகிறது நல்லது இல்லையா? ஸோ ஓமாப்புலியூர் வந்து இங்கே நம்ம குரு பகவானை வணங்கினோம், தட்சிணாமூர்த்தியை வணங்கினோம். இங்கே வந்து நவகிரகங்கள் வந்து இங்கே இல்லை. ஸோ தட்சிணாமூர்த்தி உள்ள நமக்கு வந்து சிவபெருமானினுடைய ஒரு அம்சமாக தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்கார். கோஷ்டத்துலேயும் தட்சிணாமூர்த்தி இருக்கார். குரு பகவானுக்குன்னு பிரத்யேகமாக இது பரிகார ஸ்தலமாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்களில் தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேருவது, அலுவலகத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை விஷயத்தில் ஒரு உயர்வு வருவதற்கு, அப்புறம் அவங்களுக்கு தடைப்பட்ட ப்ரமோஷன்ஸு இல்லை அவங்களுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னாலும் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்வது நல்லது. அடுத்த ஒரு 12 மாதங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நம்ம மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ குரு பகவான் அனுகிரகம் தரேன் அப்படின்னா கூட அவர் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சில தடைகள் வந்து ஏற்படலாம். தடைகள் நிவர்த்திக்கு நம்ம குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது, வருடத்தில் இந்த வருடம் ஒரு முறை வந்து இங்கே ஓமாப்புலியூரில் இங்கே குரு பகவானை வந்து வழிபாடு செய்துவிட்டு போவது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு முறையாக வைத்து கொள்ளலாம். மஞ்சள் நிற வஸ்திரம் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது மீனராசிக்காரர்கள். ஸோ வியாழக்கிழமையில் பெண்களாக இருந்தால் சுமங்கலி பெண்களுக்கு இந்த குண்டு மஞ்சள் இல்லை விரலி மஞ்சள் இதை தானமாக கொடுங்க. அப்படி இல்லைன்னாலும் வாராகி அம்மனுக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் மஞ்சள் மாலை கட்டி நீங்கள் சாத்தலாம். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருந்ததுன்னா மஞ்சள் மாலை கட்டி அதையும் சாத்தி நீங்கள் உங்கள் பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம். மற்றபடி இவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் வந்து குரு பகவானை நம்ம வீட்டில் இருந்தே வழிபாடு செய்யணும். என்னால் கோவிலுக்கு போகலை அப்படிங்கிறவங்க எலுமிச்சம்பழ சாதம் நெய்வேத்தியம் செய்து குரு பகவானுக்கு 3 நெய் தீபங்கள் ஏற்றி குரு பகவானை வழிபாடு செய்யலாம். இங்கே ஓமாப்புலியூர் வரவங்க வந்து சுவாமிக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்யலாம். சிவபெருமான் மற்றும் அம்பாள் வந்து இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் வஸ்திரம் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் செய்து இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை வந்து நீங்கள் அருளை வந்து பெறலாம். இங்கே ஸ்தலம் விருட்சம் வந்து இலந்த மரம் இருக்குது. ஆலயத்தினுடைய சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விமானம், அங்கே இருக்கக்கூடிய விருட்சம், அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம். ஸோ இங்கே வந்து உள்ளுக்குள்ளேயே கிணறு இருக்குது. இந்த ஆலயத்திற்குள்ளேயே நம்ம விருட்சம்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இலந்த மரம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம். ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே வந்து வணங்கலாம். கோஷ்டத்துலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன சன்னதிகள் வந்து இருக்குது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு வியாழக்கிழமை வந்து நீங்கள் இங்கே அர்ச்சனை செய்து விட்டு போவது நல்லது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.